கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் சமூக விரோதிகளை கண்டிக்கிறோம். தமிழக அரசு நடவடிக்கை எடு. தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடு. கைது செய், குண்டர்களை கைது செய். நிவாரணம் கொடு. பாதிக்கப்பட்ட செய்தியாளர் காவல்துறையே பாதுகாப்பு கொடு. திருச்சி மாவட்டம் செய்தியாளர்கள் கரூர்ல கல்குவாரி முறைகேடா நடக்குதுன்னு சொல்லிட்டு சமூக ஆர்வலர்கள் அழைத்ததின் பேர்ல அங்க செய்தி சேகரிக்க வந்திருக்காங்க. அவங்கள அங்க தொகுதி எம்எல்ஏ அந்த குவாரி நடத்திட்டு இருக்காரு. ஒரு கவுன்சிலர் இருக்கிறவங்க ஒரு கடை முனிசிபாலிட்டியில கடை எடுக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கும்போது இவர் எம்எல்ஏ ஒர்க்கர் 2023 மூடின குவாரிய இவர் எப்படி அதை கனிம வளங்களை கொள்ளையடிச்சு வெட்டி கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி ரூபாயை அங்க வெட்டி எடுத்திருக்காரு. இந்த குண்டாசுல அவங்கள கைது பண்ணும்போது கிட்டத்தட்ட 60 குண்டாசு ரவுடிகள் அவங்கள தாக்கியிருக்காங்க. ரிப்போர்ட்டர்னா என்னன்னு நினைக்கல. அவங்க ரிப்போர்ட்டர் அடிச்சா விட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் ரிப்போர்ட்டர்கள் கண்டிப்பா அரசுக்கு எதிராக போராடுனா தேவையில்லாம அரசுக்கு பிரச்சனை வரும். அதனால உடனே அந்த எம்எல்ஏ மேல உரிய நடவடிக்கை எடுத்து இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அவர் மேல குண்டாஸ் ஆக்ட் பதிவு பண்ணி அந்த குண்டர்களை கைது செய்யணும்னு தாராபுரம் பத்திரிகையாளர் சங்க சார்பா கேட்டுக்கொள்கிறேன். தாராபுரத்துல செய்தியாளர்களே போராடக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா, கரூர்ல நேற்று நடந்த சம்பவம் இன்னைக்கு உலகறிய ஒரு சூழ்நிலையா இருக்குது. செய்தியாளர்கள் அதாவது நியூஸ் தமிழ் செய்தியாளர் மற்றும் கேமராமேன் 2 பேர்த்தையுமே எம்எல்ஏ தரப்பு ஆட்கள் கூலிப்படையை ஏவி துரத்தி அடிச்சிருக்காங்க. கல்லு கட்டைகள் அடிச்சிருக்காங்க. அப்படி அவங்க எந்த தப்பும் பண்ணல. என்ன தப்பு பண்ணாங்க? அங்க நடக்கிற அதாவது 200 மீட்டருக்கு கீழே போயிடுது காரியுடைய ஆழம். அதை பூமியில நிலநடுக்க ஏற்பட்டுரும். அதை விட கீழே போயிட்டா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைய செய்தி சேகரிக்காக போன லைவ் டீம் தான் அந்த டீம். அந்த டீமை அதாவது எம்எல்ஏ தரப்புல ஆளுங்கட்சி எம்எல்ஏ பழனியாண்டி இந்த மாதிரி ஒரு சம்பவத்துல ஈடுபட்டார் அப்படிங்கிறது தமிழகத்துக்கே பேர் அதிர்ச்சி ஏற்படுது. 2வது ஆளை வச்சு அடிக்கிற அளவுக்கு அவருக்கு அங்க என்ன அவ்வளவு ஒரு தப்பு பண்றாரு அவரு. இந்த எம்எல்ஏவை உடனடியா பதவி நீக்க ஆட்டோமேட்டிக்கா 2 மாசத்துல அவர் போயிருவாரு. ஆனா தகுதி நீக்கமே மொத்தமா பண்ணுங்க. கட்சிக்குள்ளே வைக்காதீங்க அவரை.